முதலில் நீ என்ன சமைக்க போகிறாய் என்பதை தேர்வு செய்வோம். ஓ, அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அருமை, எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் அதை கையாள முடியும். எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் தேவைப்படும். ஆனால் நீ என்ன கொண்டு வந்த, சாண்டா? எனக்கே தெரியவில்லை. இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ, நான் யோசித்தேன். எனக்கு என் குள்ளங்களின் உதவி தேவை. ஓ, இங்கே இவங்க இருக்கிறாங்க. என்ன கேக்குக்காக என்னை கொண்டு வந்தீங்க? வாவ், இது மிகவும் சுவையான கிரீம். நன்றி. மேலும் ஸ்பான்ஸ் கேக், மேலும் வெள்ளை சாக்லேட் கூட. அதுவே எனக்கு தேவையானது. என் நம்பிக்கையான உதவியாளர்களுக்கு நன்றி. நார்த் போலில் சந்திப்போம். ஹோ ஹோ ஹோ. என்ன, நீ இது முதல் முறையாக நான் குள்ளநரிகளை பார்க்கிறேன். சரி, சமையலை தொடர்வோம். பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோ பஃப்பை ஒரு கிண்ணத்தில் கலந்து விடுங்கள். ஒரே மாதிரியான கலவை கிடைக்க வேண்டும். எக்கை சேர்ப்போம். ஸ்பான் கேக்கின் மீது கிரீமை பிழிந்து பிறகு மற்றொரு ஸ்பான் கேக் அடுக்கை வைங்கள். இதை பல முறை மீண்டும் செய்ய வேண்டும். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கிரீமுடன் சமமாக்குகிறோம். வாவ், இது பச்சை கிறிஸ்துமஸ் மரமாக மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் விவரங்களை சேர்க்க வேண்டும். கிரீமில் இருந்து அழகான பச்சை மலர்களை கேக்கின் முழுவதும் பிழிந்து விடுங்கள். சரியானது. இப்போது இது கிறிஸ்துமஸ் மரம் போலவே தெரிகிறது. சிவப்பு மற்றும் பச்சை ஸ்பிரிங்கிள்களை சேர்ப்போம். வாவ், இது அருமையாக இருக்கிறது. இது அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் போல தெரிகிறது. வெள்ளை சாக்லேட்ல இருந்து ஒரு நட்சத்திரத்தை நமது கிறிஸ்துமஸ் மரத்தின் மிக மேலே உருவாக்குகிறோம். மைலி, என் கேக் உனக்கு எப்படி இருக்குது? அது குளிர்ச்சியானது. சாண்டா, நீ நல்ல வேலை செய்தாய். நான் ஒரு பனி மனிதன் கேக் செய்ய முடிவு செய்தேன். பாருங்கள், நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது பனி போல தேங்காய் சிப்ஸ்களை சேர்க்க போகிறேன். மூக்குக்கு பதிலாக ஒரு கேரட் கூட இருக்கும். சரி, இப்போது சாக்லேட் சாண்டாவை எடுத்துக்கொள்வோம். வாவ், இது என்னை போலவே இருக்கிறது. எல்லா பேக்கேஜிங்கையும் அகற்றிவிட்டு சாக்லேட்டை ருசிக்க வேண்டும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? இல்ல இல்ல இல்ல, இந்த சாக்லேட் இடத்துல நான் இருக்க விரும்பவில்லை. சாண்டா, நீ என்ன பேசுற? உனக்கு பயமா? இது உள்ளே M&M's தான். இது எனக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் சேர்க்க உதவும். எப்படி அழகாக மாறி இருக்கிறது என்று நீயே பாரு. இப்போது சிறிய ஓரியோஸ் எடுப்போம். அவை என் பனி மனிதனின் கண்கள் ஆகும். தயார். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மைலி, நீ நல்ல வேலை செய்தாய். செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நான் அலங்காரங்களை சேர்க்க வேண்டும். ஷேக் செம்மறியாடாக உள்ளது. நாங்கள் மென்மையான மிட்டாய் மற்றும் இனிப்பு மிட்டாய் கம்பியால் ஒரு விழா உருவாக்குகிறோம். முடிந்தது. Bon appetit, Jess. வாவ், எல்லா கேக்குகளும் அருமையாக இருக்கின்றன. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, சரி. இந்த பனி மனிதன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறான். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஆம், எனக்கு இது பிடிக்கும். இந்த மூக்கு எதனால் செய்யப்பட்டது? ஓ, இது உண்மையான கேரட்டா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் இதை இனி சாப்பிட மாட்டேன். இப்போது இந்த இனிப்பு பரிசை முயற்சிப்போம். வாவ், அது அருமையாக இருக்கிறது. உள்ளே சாக்லேட் கேக்குகள் உள்ளன. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த பரிசு பிடிக்கும். இது என்ன? ஓ, இது முழு கிறிஸ்துமஸ் மரம். எவ்வளவு குளிர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் மரம் நம்ப முடியாத அளவுக்கு சுவையா இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சாண்டா. ஓ ஓ ஓ, நன்றி ஜெஸ். நீ எப்போதும் நல்ல குழந்தைகளின் பட்டியலில் இருந்தாய். எனக்கு வாழ்த்துக்கள். அட, இந்த முறை என்ன சமைக்க முடியும்? சரி, நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இந்த அஞ்சல் அட்டையில் என்ன இருக்கிறது? ஓ, கோகோவா. ஓ, எனக்கு இப்போதே அது தேவை. என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களுக்கு 2 பொருட்கள் மட்டுமே தேவை. பாலை மற்றும் சாக்லேட்டை பாத்திரத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதை சூடாக்கி கலந்து கொள்ள வேண்டும். வேலை முடிந்து ஒரு கடினமான இரவுக்கு பிறகு என் மனைவி எனக்கு இந்த பானத்தை அடிக்கடி தயாரித்து தருவாள். அதை கண்ணாடியில் ஊற்றுங்கள்.
இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். நாம் கொஞ்சம் பனிக்கட்டிகள் சேர்க்க வேண்டும். நான் சில பனித்துளிகள் செய்வேன். அதுதான். இப்போது அதை கண்ணாடியில் வைக்கிறோம். ஓ, இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. எனக்கு பிடிச்ச மாதிரி. ஓ மைலி, நீ என்ன கண்டுபிடிச்ச? மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் பாக்கி குச்சிகளுக்கு நன்றி. இதிலிருந்து என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். பனி மனிதன், இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கோகோ தயாராக உள்ளது. சரி, எனக்கு சாக்லேட் பால் உள்ளது. அதை ஒரு கலக்கியில் ஊற்றி மால்டீசர்ஸ் மற்றும் கோகோவையும் உள்ளே சேர்க்கவும். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவோம். பிளெண்டரை ஆன் செய்யலாம். இது மிகவும் சுவையான சாக்லேட் காக்டெயிலாக இருக்கும். அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். விப்பிங் கிரீமுடன் அலங்கரிக்கவும். மேலும் அதையும் சேர்த்து புத்தாண்டு இனிப்பு தூவல்களுடன் தூவவும் தயார். அட, மிகவும் அழகாக இருக்கிறது. ஏய், என் பால் எங்கே போனது? எனக்கு அது தேவைப்படும். இங்கே எனக்கு ஒரு நுடலா ஜாடி இருக்கிறது. அதில் மிகவும் குறைவாகவே உள்ளது. சாக்லேட் பாலை ஜாடியின் விளிம்பு வரை ஊற்றுங்கள். பாருங்கள், நான் ஒரு நகைச்சுவையான யோசனை கண்டுபிடித்தேன். நான் கிட்கேட்டை திரில் மீது வைத்தேன். கூல், சரியா? சிறப்பு. ஓ, சுவையா இருக்கு. எனக்கு கிட்கேட் பிடிக்கும். என் காக்டெயில் தயாராகினாரு. ஜெஸ், சீக்கிரம் சொல்லு, யார் வென்றார்கள்? வாவ், இதுதான் எனக்கு தேவைப்பட்டது. இதை பரிசோதிப்போம். இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது நுடல்லா கொண்ட ஜாரில் கோகோவாகும். விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் சுவை மக்காச்சோளமாக இருக்கிறது. சரி, வேறொன்றை முயற்சிப்போம். ஓ, இது மீண்டும் மார்ஷ்மெல்லோ மற்றும் கோகோவால் செய்யப்பட்ட ஒரு பனிமனிதன். அருமை, அதை நான் முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெல்லோ ஸ்னோமேன் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆனால் இந்த கோகோ மிகவும் குளிர்ந்தது. இல்ல, எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, இது என்ன? இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதை சுவைக்கிறேன். ருசியாக இருக்கிறது. நான் செஃப் வென்றதாக முடிவு செய்தேன். ஆம், நான் வெல்வேன் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி ஜெஸ், நீ சிறப்பாக செய்தாய். கடைசி அஞ்சல் அட்டை மட்டுமே மீதமுள்ளது. இப்போது என்ன சமைக்க போகிறாய்? என்ன ஒரு சுவாரஸ்யம். ஓ ஆம், அதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு கப் கேக் விரும்புகிறேன். விரைவில் தொடங்குங்கள். இது என் கையொப்ப உணவு. எல்லா பொருட்களையும் வாங்குவோம். முதலில் எனக்கு பாப் ராக்ஸ் தேவை. அவற்றை ஒரு சாஸ்பானில் கரைக்கலாம். எல்லா கிராமலும் திரவமாக மாறியதும் குச்சியை நீக்கலாம். இப்போது பலூனை ஊதுவோம். அது போதுமானது. அதை கிராமலில் மூழ்கவும். பின்னர் பந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிராமலில் மூடப்பட வேண்டும். சாண்டா, நீ எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக, பிரச்சனை இல்லை, நான் இதுல நிபுணன். நன்றி சாண்டா. நாங்கள் பந்தை அகற்றுகிறோம். அது கிராமேல் கோலமாக மாறியது. ஒரு சாக்லேட் கப் கேக் எடுத்து மேலே கொஞ்சம் கிரீமை பிழிந்து ஒரு இனிப்பு கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து அதை கிராமேல் பந்தால் மூடுகிறோம். அவளை பிரச்சனைக்கு ஸ்பிரிட் ஏதோ புரியாத பொத்தாண்டு பந்து புத்த முடிச்சிட்டஸ். ஸ்டிக் பாயிட்டு திஜான் சூயா புரிகிஸ்டஸ். ஓ ஒய், இந்த கப் கேக் எங்க போகுது? எனக்கு ஒண்ணு வேணும். நீங்கள் மனசில் கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சமையல்காரர், நான் ஒரு அழகான அலங்காரத்தை உருவாக்கியுள்ளேன். கிறிஸ்துமஸ் காலத்தில் பெண் பொழுதுமன் ஏர்ஸ் இன்டிவேட்டட் ரூடால்ஃப். We're டாட்ஸ்க்கு பொண்ணரிச்சு. வாவ், இது ஓவர்மேக் இருக்குது சாண்டா. இந்த வாஃபிள் கோனில் ஐஸ்கிரீம் பண்ண முடியுமா தயவு பண்ணி? வாவ், நான் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை. இது ஐஸ்கிரீமாக மாறிவிட்டது. ஓ நன்றி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நாங்கள் இதை ஒரு கப் கேக்கில் வைத்தோம். நாம் காதுகள், மூக்கு, கண்கள் செய்கிறோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெஸ், முயற்சி செய்து பாரு. வாராய். கூரே கப் கேக்ஸ். அவை அனைத்தும் மிகவும் வித்தியாசமானவை. நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் பலூன் போல தெரிகிறது. ஓ இல்ல, என் நாக்கு கிராமலில் உறைந்து விட்டது. நான் இதை முயற்சிக்க விரும்பவில்லை. சரி, இத பற்றி என்ன? ஓ, இது ஒரு மானை போல தெரிகிறது. எதுவும் விசித்திரமில்லை, ஆனால் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த சேர்க்கை பிடிக்கும். இது என்ன? ஓ, என்ன ஒரு அழகான
கப் கேக் மற்றும் ஐஸ்கிரீம் மற்றும் கப் கேக் ஆகியவற்றின் சிறந்த சேர்க்கை. மிகவும் நல்லது. இதை யாராவது கண்டுபிடித்தவர் நிச்சயமாக வென்றார். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. ஹூரே, வெற்றி எனது. அவள் என் யோசனையை விரும்பினாள். டிஃபனியை விட நான் தான் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு க்ளூ கணை எடுத்துக் கொள்ளலாம். என் எதிர்கால பொம்மை காட்டிற்கு சுவர்கள் ஒன்றாக ஒட்டுவது. எனக்கு 3 மாடி கண்ணாடி வீடு இருக்கும். சரியாக, ஏற்கனவே எனக்கு பிடித்து விட்டது. அருமை. அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டிஃபனி, நீ அதை செய்ய முடியுமா? நிச்சயமாக. நான் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். என் வீட்டில் உண்மையில் ஒரு கூரை இருக்கும். நாம் அதை வண்ணமயமாக்க தொடங்கலாம். இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஓ, ஏய், அது என்ன? வணக்கம் அயல் நேசரே. ஓ, நீ என் யூகரை கெடுத்துவிட்டாய். உண்மையா? அது மேலும் மோசமில்லை. டிஃபனியே, இனிமேல் உன்னிடமெல்லாம் வரமாட்டேன். என் வீட்டை இளஞ்சிவப்பு கலர்ல புகைவிடலாம். இதோ ஒரு தூரிகை மற்றும் பெயிண்ட். வாவ், எல்லாத்தையும் பிங்க் நிறத்தில் பூச்சித்துக் கொள்ள வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும். என்னோட பார்பி இதை பிடித்துக் கொள்வாள். அச்சே, பிங்க் நிறம் கடினமாக இருக்கிறது. ஃப்ராட்ஸ்க்கும் எனக்கும் ஏற்கனவே நாங்கள் விரும்பும் நிறம் உண்டு. எங்களுக்கு பர்பிள் நிறம் பிடிக்கும். நான் அதை விரைவாக செய்ய போகிறேன். வெறுமே வீட்டில் பைண்ட் ஊற்றுகிறேன். நான் மியாய்ந்தெழுத்தை சேர்க்க வீற்றம் போல மாந்த இருக்கு. அப்படியா? பெண்களே, உங்கள் வீடுகள் ஏற்கனவே அழகாக இருக்கின்றன. அடுத்த கட்டம் என்ன? நான் ஜன்னலுக்கான கட்டில்களை போட ஆசைப்படுகிறேன். இவ்வாறே மிகவும் அழகாக தெரிகிறது. சலிப்பு. எனக்கு ஊதா ஜன்னல் கட்டில்கள் இருக்கின்றன. அப்பச்சிற்கு சில அலங்காரங்கள் சேர்க்கலாம். இந்த கிரீடம் அற்புதமாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் பரவசமடைந்துள்ளேன். எனக்கு ஹிருதயம் ஒன்று கிடைத்துள்ளது. மக்கள், நீங்கள் நல்ல வேலை செய்து வருகிறது. வாருங்கள், நான் தரைத்தளத்தில் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். ஒரு இருப்பறையை உருவாக்கலாமா? ஆமாம், இங்கே ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை, சில அலமாரிகள், ஒரு மந்திருக்கி. நிச்சயமாக இது மிகுந்த சௌகரியத்தை வழங்குகிறது. மற்றும் ஒரு டிவி, ஒரு கார்பெட். மறக்க வேண்டாம். பிராட்ஸ், நான் உங்களுக்காக உங்க குடியிருப்பை எவ்வாறு அமைத்திருக்கிறேன் என்று பார்க்கவா செய்கிறீர்களா? உங்களுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. நான் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறேன். அருமை. இங்கே நமது புகைப்படம். அழகு. இந்த படம் உங்கள் இருக்கை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா விருந்தினர்களும் பிரேரித்துக் கொள்ளுவர். மைலி, இதோ என் பார்பிக்கு ஒரு என் இருக்கை அறை. ஓ, காரை மறக்காமல் காணோம். நம்மளுக்கு ஒரு கேரேஜ் இருக்க போகிறது. என்ன டிபனி? எதுவும் இல்லை. ஓ, ஒரு யோசனை. என்னிடம் கார் மட்டும் வராது. ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வீட்டின் பாஷ வைக்க போகிறோம். மைலி, கவனம். ஆஹா, அதை எதிர்பார்க்கவில்லை. ஆம், எனது பிராட்ஸ் மிகவும் குளிர். ஒரு கார் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர். சுவாரஸ்யம். என் பார்பிக்காக ஒரு சமையலறை உருவாக்குவேன். இந்த அழகான செட்டை பாருங்கள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இதோ ஒரு ஃப்ரிட்ஜ், இன்னும் ஒரு செடி. கண்டிப்பாக என் டிரார்ஸ்வாயை திறந்து அவற்றை நிரப்புவேன். அசத்திகமானது. வாவ், எனக்கு இது ஏற்கனவே மிகவும் பிடிக்கிறது. ஃப்ரிட்ஜ் நிரப்ப நேரமாகிவிட்டது. சரி, பார்பி நிறைய மளிகை பொருட்களும் நிறைய உணவும் வைத்திருக்கிறாள். அங்கே எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன.
அற்புதம். நான் இதை நேசிக்கிறேன். டிஃபனி, என்ன? என் பிரெட்ஸ் பசிச்சது, அதனால் அவள் சமைக்க துவங்கினாள். அவளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு புரட்டி எடுக்கப்பட்ட முட்டை. நல்லது. அதிகமாக இன்னும் சில பொருட்களை சேர்ப்போம். பிறகு நாம் காலை உணவை உண்டுவிடலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. என் பொம்மையும் சிறந்த சமையல்காரி. பாருங்கள், அவள் தனது பொருத்தமான பீட்சா செய்துவிட்டாள். வாருங்கள் பார்பி, இது ருசியானது. அருமை. பெண்களே, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இனி ஒரு படுக்கை அறை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு கலின் வேண்டும். நான் ஒரு நீல கலினை வைத்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம். என் பார்பி ராணிகளின் படுக்கையை பாருங்கள். இப்போது சுவற்றில் ஸ்டிக்கர்கள் சேர்ப்போம். எமது படுக்கை குட்டிசையாக இருக்கிறது. சுவரில் புராட்ஸ் லோகோ. ஓ, நானும் ஏதாவது செய்வேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு ரேக். எனக்கு ஒரு நிழற்கப்பு உள்ளது. அருமை. இது முற்றிலும் சிறந்தது. நீ என்ன நினைக்கிறாய், பிராட்ஸ்? அவள் இங்கு வசிக்கும் என்பதில் நிச்சயமாக உற்சாகமாக இருக்கிறாள். ஓ ஆம், ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடலாம். என்ன? என் பார்வையும் மகிழ்ச்சியாக இருக்க தெரியும். ஒன்றுமில்லை. உனக்கு உன் அறை பிடித்ததா? நீ ஒரு அழகான ஆடையை தேர்ந்தெடுத்தாய். இந்த உடை அற்புதமாக இருக்கிறது. ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. மைலி, நாம் இருவரும் சேர்ந்து ஆடை மாற்றும் விளையாட்டு விளையாடுவோம். அருமையாக இருக்கிறது. இந்த ஆடையையும் நான் விரும்புகிறேன். பெண்களே, நம்மால் நிச்சயமாக பாணி நிகழ்ச்சி நடத்த முடியுமா? இது நான் இதுவரை பார்த்த மிக சிறந்த விஷயம். ஒவ்வொரு உடையும் ஒரே அழகு. நீங்கள் இருவரும் மிக அழகாக உள்ளீர்கள். அற்புதம். எல்லா உடை தேர்வுகளையும் பாருங்கள். நீங்கள் எங்களை வெல்ல முடியாது. நாங்கள் வெல்ல முடியாதவங்க. ஆமா, அப்படியா? நாங்கள் உங்களை பயப்படவில்லை. அவர்கள் சமையலறையில் அப்படித்தான் நடந்து கொள்ள மாட்டார்கள். போராட்டத்தை நிறுத்துங்கள். சமையல் போராட்டத்துடன் போராடுவது நல்லது. சிறந்த கேக் யார் செய்வார்கள்? உங்களிடம் 5 நிமிடங்கள் உள்ளன. அருமை. எங்களுக்கு கேக்குகள் பிடிக்கும். இங்கே கேக்குகள் உள்ளன மற்றும் இங்கே கிரீம் டெட் அடுக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக வையுங்கள். அதை கிரீமுடன் பூசுங்கள். அதுதான். அடுத்ததை செய்யலாம். அடுத்ததை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் மட்டுமே மீதமுள்ளது. சூப்பர். அற்புதம். என்ன? ஆமா, நாங்கள் அதை செய்யலாம். பாருங்கள், இப்போது நாங்கள் கை கொண்டு கேக்கை பூசலாம். இது மிகவும் வசதியாக இருக்கிறது. ஆஹாம், நீ சரிதான். ஓ சாக், நாங்கள் எவ்வளவு புத்திசாலிகள். பாருங்கள், இப்போது சமமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் கிரீமுடன் போராடலாம். உணவுடன் சண்டையிட முடியாது. கிரீம் ருசியாக இருக்கிறது. அருமையான வேலை நண்பர்களே. கிரீம் நீங்கள் தேவைப்படுற மாதிரி தான் வந்துள்ளது. ஹூரே! சமையல்காரர் எங்களை பாராட்டுகிறார். அவர் போய்விட்டார். சில சாக்லேட்களை சேர்ப்போம். அவை எந்த கேக்கையும் ருசியாகவும் அழகாகவும் மாற்றும். மேலும் அதை பக்கங்களிலும் சேர்ப்போம். இப்போது மேலே சில ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்க்கலாம். ஓ, அவை கேக்கை மிகவும் பிரகாசமாக்கும். சரி, குவென்டின். ஆம், நீ சரிதான் சாக். அற்புதம். சரி, எங்கள் கேக் சீராக இருக்கிறது. ஏய் பசங்களா, முட்டாள்தனமாக இருக்காதீங்கள். நிறுத்துங்கள். இப்போது இந்த குக்கீகளால் நமது கேக்கை அலங்கரிப்போம். அவற்றை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. இந்த கேக்கை உங்களை நோக்கி சுடுவேன். ஏன்? வாங்க சிரிங்க. என்ன நம்புங்க. சிறப்பு. பாருங்கள், நமக்கு சிரிப்புகள் கிடைத்துட்டது. இப்போது கேக்கில் மேலும் எமோஜிகளை உருவாக்கலாம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அது அசல் அல்லவா? உன்னுடைய இன்னொரு புகைப்படத்தை எடுக்கிறேன். வாங்க, இன்னும் உணர்ச்சிகள். அதிக உணர்ச்சிகள், அதிக எமோஜிகள். எமோஜி கேக் கிடைத்து விட்டது. இது அற்புதமாக இல்லையா? ஓ ஆம், அதை பாருங்கள் பையர்களே.
அடட்டா அடட்டா, அது வெறும் பரிதாபம். எங்க கேக்கை பாருங்கள். ஸ்பைடர்மேன் கிழிந்த கேக்கை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றுகிறார். அது குளிர்ச்சியா இல்ல? அட அது பாருங்கள் பெண்களே. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் கேக்குகளையும் மதிப்பீடு செய்ய நான் தயாராக இருக்கிறேன். ஓ, முதலில் யார்? பெண்களுடன் தொடங்கலாம். எமோஜிகளுடன் சிறந்த யோசனை. சரி, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீல வெல்வெட் நிரப்பு, அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நன்றாக செய்தீர்கள். கேக் மிகவும் மென்மையாக உள்ளது, எனக்கு பிடிச்சது. மற்றவர்களாகிய ஆண்கள் பற்றி என்ன? ஸ்பைடர்மேன் உடன் இருப்பது கவர்ச்சியாகவும் சுவையாகவும் தெரிகிறது. சரி, நம் முயற்சிப்போம். மிகவும் நல்லது. நன்றாக செய்தீர்கள் நண்பர்களே. பக்கங்களில் இருந்து சாக்லேட்டுகள். ஓ ஆம், அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்ல வேலை, பாராட்டுக்கள். முதல் பரிசு உங்களுக்கே. ஹூரே! இரண்டாவது, பனியாக புரிட்டோ தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளன. நேரம் போகிறது. சிறப்பு, இதை செய்யலாம். வாங்க, கொஞ்சம் வலிமையா. அதுதான், நல்லா செய்தீங்க. நீங்க மாவை துடைக்கிறப்போ நான் நிறங்களை கிண்ணங்களில் வைக்கிறேன், நம்ம மாவை வண்ணமயமாக்க. அப்படியே வெவ்வேறு நிறங்களை வெவ்வேறு கிண்ணங்களில் சேர்க்கிறோம். நல்லா செய்தீங்க. இப்போ அதை மாவால் நிரப்புவோம். அருமை. பாத்திரத்தை இப்போது எடுத்துக்கொள்ளலாம். இதோ, மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்கள், அது ஒட்டாமல் இருக்க. இப்போது டோர்டில்லா மாவை சேர்ப்போம். அற்புதம். ஆஹா, அருமையாக மணக்கிறது. அதை திருப்பி விடுவோம். தட்டில். அற்புதம். இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படும். ஹாய் நண்பர்களே. சரி, இப்போது நமது முறை. கோழி மார்பகத்தை பாருங்கள். நீங்கள் நான் நினைப்பதை நினைக்கிறீங்களா? மிகவும் சரி. நாம் பேஸ்பால் விளையாடுவோம். பிடிக்கிறேன். அற்புதம்! ஏ! சரி, இப்போது கோழியை நேராக பானில் வறுக்கலாம். ஓ, அருமை. பற்றியும் மிருதுவானது. இதை வெட்ட வேண்டும். ஏய், அது கத்தி. அதோட விளையாடுவதை நிறுத்து. சரி, கோழி மார்பகத்தை அப்படியே வெட்டுவோம். விளையாடாம. ஓ, அது சலிப்பு. ஆமா, இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் உள்ளது. என்ன என்ன? நான் என் விரலை வெட்டி கொண்டேன். ஓ சாக், நான் என் விரலை வெட்டி விட்டேன். என்ன? ஓ, நீ என்ன செய்தாய்? நான் இறக்கிறேன். அந்த சத்தம் என்ன? இல்லை. கைஸ், நீங்கள் வாங்கினீர்களா? நான் கிண்டல் செய்தேன். என் விரலில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இது ஒரு கிண்டல். என்ன? ஒரு கிண்டல்? சமையல்காரருடன் விளையாடக்கூடாது. இந்த கத்தியை நான் எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு இனி கத்தி கிடையாது. அப்போ வெள்ளரிக்காய்களை என்ன செய்வது? வெள்ளரிக்காய்களை எப்படி நறுக்குவது? இப்போ உன் கையால் வெட்டு. ஓ, அதை எப்படி செய்வது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை நேராக விசிறியில் வைக்கிறேன், பின்னர் அவற்றை தானாகவே வெட்டுவோம். பாருங்கள், நேராக டோர்டில்லாவில். அது அருமையாக இருந்தது. இப்போது அதே போல தக்காளியுடன் செய்யலாம். அற்புதம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது கோழியை சேர்ப்போம். ஒரு நிமிடம், நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். இது எங்கள் போட்டி உணவு. அதை நிறுத்து. பசங்க வாதிடுறாங்க. வாங்க, நம்முடைய இனிப்பு புரிடவை செய்யலாம். ஓ ஆம், அது சரி. கொஞ்சம் நொடலாம் சேர்ப்போம். அது சமமாக பூசுங்கள். அருமை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், இப்போ நான் நுடலா மீது ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போ கமி வார்ம்ஸ். மற்ற சில இனிப்புகள் மிட்டாய் மற்றும் மார்ஷ்மெல்லோ போன்றவை. பாருங்கள், இது சிறந்தது. எங்க சிறிய இனிப்பு புரிடவை பாருங்கள். காத்திருங்கள், இது இனிப்பு அல்ல. பெண்களுக்கு உண்மையில் ஒரு இனிப்பு புரிட உள்ளது, மேலும் அது மிகப்பெரியது. ஓ, பொறாமையால் பச்சையாகி விட்டேன். ஏய் சாக், அது உனக்கு நல்ல நிறம் இல்லை. ஆனால் உனக்கு நல்ல நிறம் என்னவென்று எனக்கு தெரியும். சாக், பாரு.
நாம் எங்க பூரிடோவை சில ஸ்கிட்டில்களால் தெளிக்க போகிறோம். இது மிகவும் பச்சையாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இப்போது அதை ஒரு மான்ஸ்டராக மாற்றுவோம். குளிர்ச்சியான அலங்காரம். சரியா? சிறந்த யோசனை குவெண்டின். பெண்களே, உங்களுக்கு பொறாமையா? உங்கள் நேரம் முடிந்தது. இப்போது உங்கள் புரிடோஸ் சுவைக்க அனுமதியுங்கள். கைஸ், இது எங்கள் பிராங்கன்ஸ்டைன் புரிடோ. சரி, நான் இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். மோசமில்லை, உண்மையில் மிகவும் நல்லது. எனக்கு பிடிச்சது. அருமையான வேலை. இப்போது பெண்களின் புரிடோவை முயற்சிப்போம். இங்கே உங்களுக்கு செஃப். இது ஒரு இனிப்பு. இது மிக பெரியது மற்றும் நிறம் மிகுந்தது. ரொம்ப ருசியா இருக்குது. எல்லா இனிப்புலையும் சேர்ச்சி அற்புதமாக இருக்கு. ஓ ஆம், எனக்கு அது மிகவும் பிடிச்சது. Alexander Sutriel, Barini Annie Birthday Preserving. மற்றும் நீங்கள் பணத்தை பெறுகிறீர்கள். இப்போது இறுதி சவால். இது யார் இறுதி பரிசான $1 மில்லியன் வெல்லப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்யும். இது தொடங்கிவிட்டது. ஓஹோ, ஆம், நாங்கள் அதை செய்ய போகிறோம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இப்போது நாங்கள் நெஸ்குவிக் சேர்க்க போகிறோம். இந்த துருவியின் உதவியுடன் நாங்கள் அதை அனைத்தையும் இணையத்தில் இருந்து கிடைத்த லைஃப் ஹாக்கை பயன்படுத்தி கலக்க போகிறோம். அற்புதம் இல்லையா? ஓ ஆமாம், பாரு, சாக் டர்போமோடு. பார், அருமை, இது அற்புதமாக இருக்கிறது. கூல். ஆஹா, பசங்களாகவே இருப்பார்கள். சரி, முதலில் ஸ்குவாவ் அண்ட் சாக்லேட் பிரின்சஸ் ப்ரூவாம்பா சூப்பர் ஸ்ட்ரா ப்ராசரியா சிறப்பு. இப்போது நமக்கு சில விசிறிகள் தேவைப்படும், ஏனெனில் இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறோம். அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்னால் சாக்லேட் உருகுகிறது. ஏய், அது என்னை நோக்கி ஊதுகிறது. ஹலோ தோழி, நம்மால் சாக்லேட்டுகளை உருக்க வேண்டும், முடியை உலர்த்த வேண்டாம். ஓ, நீ சரிதான் சொல்ற. மன்னிக்குவோம். முடிச்சு சீஸ். அருமை. இப்பொழுது நமக்கு இந்த உருண்டை அச்சுகள் தேவைப்படும். அனைத்து நிறங்களிலும் உள்ள சாக்லேட்டை அதில் ஊற்றுவோம். இப்போது நாங்கள் நமது வாயால் ஊத வேண்டும். பாருங்கள், அவை அற்புதமாக இருக்கின்றன. அதில் கொக்கோ சேர்ப்போம். இப்போது அதை மூடுவோம். அதை கண்ணாடிக்குள் வையுங்கள். இன்னும் சுலபம். செஃப் பால் ஊற்றும் போது அது தயாராக இருக்கும். என்ன? ஓ இல்லை. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. குவென்டின், பார், முதலில் சில கப் கேக்குகளை ஆர்டர் செய்யலாம். சரி. ஓ, இங்கே இருக்கிறார்கள். இப்போது என் கிரேன் பயன்படுத்தி பாருங்கள். இப்போது நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு இந்த கண்ணாடி கேக்கில் உள்ளே நமது கோகோவை ஊற்ற போகிறோம். இப்போது நமக்கு ஒரு டெசர்ட் மற்றும் ஒரு காக்டெயில் உள்ளது. உங்கள் நேரம் முடிஞ்சது. நான் முயற்சி செய்கிறேன். அருமையான செய்தி. இப்போது நாங்கள் வெற்றியாளரை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் முதலில் நான் பெண்களின் அணியோட கோகோவை முயற்சிக்க போகிறேன். பால் கொண்டு சாக்லேட் குண்டுகளை உருக்குவது மிகவும் குளிர்ச்சியான யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. தூம் மற்றும் நிறமூட்டம். அடடா, அது ருசியாக இருக்கிறது. ஆனால் பசங்க அவர்களின் கப் கேக்கில் கோகோவை கொண்டிருக்கிறார்கள். அது கூட குளிர்ச்சியாகவும் ருசியாகவும் இருக்கிறது. ஸ்ட்ரா கொடுத்ததற்கு நன்றி. அந்த கேக் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ கொஞ்சம் சாக்லேட் பால் சேர்த்து. அது அருமையாக இருக்கிறது. ஓ, இது ஒரு கலைப்பாடம். பசங்க ஜெயிச்சாங்க. மன்னிக்கணும் பெண்களே. அவர்களின் உண்மையில் சுவை சிறந்ததாக உள்ளது. ஊரே, ஆம், நாங்கள் வென்றோம். நிச்சயமாக நான் செஃப் என்பதால எனக்கு சமையல் தெரியுமே. நான் உங்களுக்காக ஒரு மிகச்சிறந்த கேக் செய்யவிருக்கிறேன். மையத்தில் சராப் மாதிரியை வைத்து இடம் செய்து கிரீமை எல்லா பகுதிகளிலும் பரவச் செய்து ஸ்பேச்சுலாவால் சமமாக செய்து மேலும் பல அடுக்குகள். அருமை. இனி இதற்கு சரியான தோற்றம் கொடுப்போம். ஏது பாட்டி? என்னிடம் ஒரு
அச்சு அலமாரி இல்லை. நான் ஒரு துருவியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நடுவில் ஒரு துளை இருக்கிறது. அற்புதம். அதில் இனிய சாறை நிரப்பலாம். இல்லை பாட்டி, நீ இதை செய்வதற்கு தயார் மனமாக இருக்கிறாயா? ஓ நன்றி பேர குழந்தை, எனக்கு பற்கள் உள்ளன. வணக்கம். பீஸ் அவரை என் பிடித்து விட்டது. அழகு மணிக்கொம்புகளை அது ஒரு பயன்படுத்தி நிகழ்ச்சி. குழந்தைக்கு நல்லதும் ருசியானதுமாக இருந்த சிறார் கேக்கை அலங்கரிப்பேன். இத பாருங்க. இவைகளை பார்க்கிறாயா? இவை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டவைகள். தானே செஞ்சு குறியா கொஞ்சமா. எவ்வளவு நகைச்சுவையாக. நான் ஒரு பெரிய எரிமலை தயாரித்து விட்டேன். சிறிது சர்க்கரை நீரை ஊற்ற நேரம் அது நமது லாவா ஆகும். அமையமான இறுதி உந்துதல். வந்து அற்புதம். அரே என்ன மீண்டும்? ஹே குழந்தை, பொறுமையாக இரு. அங்கே நீ என்ன சொல்ற? நான் குக்கி கூழ் செய்றேன். நான் வலிமையானவன். இப்போ நாம ஒரு அற்புதமான கடற்கரை செய்யலாம். நீக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அருமை. இந்த அலங்காரங்கள் அதிசயமானவை. எல்லாம் மாஸ்ட் முட்டையால செய்றாங்க பாரு. அறிதல். வாவ், நீ தொங்க சிறப்பாக செய்தாய். இந்த அற்புத கடலோரத்திலிருந்து என் கண்களை பிடிக்க முடியவில்லை. எவ்வளவு அழகான புகுப்பு. முயன்று பாருங்கள். வாவ், ருசியானது. உதவிக்கு நீங்கள் ஒரு மேதை. மிகவும் நன்றி. மிகவும் அழகாக உள்ளது. தேன் மிகவும் இனிமையாக. கோதுமை மற்றும் தேனீச்சுவர் மிகவும் முறுக்கல். என் விரல்களை நக்கலாம். இது என்னால் பிடிக்கிறது. சரி செஃப், நான் எரிமலை ஒன்றை குடிக்கிறேன். இதை நான் இதுவரை செய்யல. இது ரொம்ப நல்லா இருக்கு. மற்றும் கேக் தானே ரெசிபியாக அவ்வளவு சுவையா இருக்குது. வெற்றி பெற்றவர் மை. நன்றி காரிகை. சரி சரி சரி, இந்த இனிய வாலண்டைன் எனக்கு ரொம்ப வேணும். ஒரு கிணறு. ஓ, அது ஒளி குமிழ்ச்சி. இனி பேத்தி ஸ்ட்ராபெரிகளுக்கு மிகவும் விரும்புவாள் என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் அதில் ஒரு ஃபவுண்டைன் ஆக்குவேன். என்ன அதிசயம்! எங்கள் ஸ்ட்ராபெரிகள் கலந்து விட்டன. இதனை ஊற்றுவோம். அற்புதம். ஓ, இந்த மாதிரிகள் பார்க்க நம் இனிப்பு கலவையை இதில் ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைத்து உறைய முடியும். இப்போது நீங்கள் அவற்றை கிணற்றில் மூழ்க விடலாம். அருமையான யோசனை. அதை குச்சியில வச்சு விடலாம். குறிக்கும் ஒரு அணுகுமுறை. பாட்டி, எனக்கும் ஒரு திட்டம் உண்டு. என் தங்க கைப்பைத்தில் என்ன வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ நமக்கு தெரியவில்லையா? நன்றி, தொண்டு பாருங்க. மிக காப்பாக விலை உயர்ந்த மிட்டாய்கள். முதலில் அதிகமாய் வெளிச்ச சாக்லேட். நாம் இதை நீர்க்குளத்தில் ஊறுக்க வேண்டும். வெள்ளையில் இறக்கும். ஆம், இவ்வளவு தெளிவா. இப்போது எனது இனிய பொன்னிற ஸ்ராப் மட்டுமே.
அது உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? ஆம், ஆச்சரியமாக உள்ளது. ஆமா, இதுதான் எல்லாமா கலக்கி கிளந்திருக்கேன். நான் ஒரு உண்மையான தங்க ஊற்றை உருவாக்குவேன். மின்மினிக்கு சில மாயாஜாலங்களை சேர்ப்போமா? அப்பா கோபம் கொண்டார். பாப்பா சாக்லேட்டுகளை ஊற்றி விடுவது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவற்றை காண்பிக்கிறேன். சரியாக உள்ளது. அதனை ஒரு குச்சியில் எடுப்பது அல்லவா? என்ன மீண்டும் ஐயோ பேரன், இது மிக அதிகமாக இருக்கின்றது. நாம் ஒரு கிணறு அவசரமாக தயாரிக்க வேண்டும். என்னிடத்தில் பெர்கம் இருப்பது நன்றாகவே. சரி, நான் காப்பாற்றப்பட்டேன். அதை உடைக்க வேண்டும். வாங்க, அந்த நெருப்பு பாருங்கள். அருமை. மற்றும் நான் ஜெல்லிகளை கம்பிகளில் வைக்க பயன்படுத்துவேன். வா, எனக்கு பல திருப்திக்குரியவை இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் வெவ்வேறு விதமாக உள்ளன. யார் பார்த்தா? நான் தான் எதிர்ப்பானே. ஓ, ஹாஹா, சூப்பர். சரி குட்டி சகோதரி, உனக்காக எல்லாம். ஓ, எல்லா ஃபவுண்டின்களும் மிக அழகாக இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரி ஒன்றை தொடங்கி பார்க்கிறேன். எங்கள் ஸ்ட்ராபெரிகள் ஃபவுண்டனில் மூழ்க விட்டு ஒரு முறை முயன்று பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் இருந்தது. உட்காருங்க. இந்த ஊற்று கிணறு பப்ளம் இருந்து உருவாக்கப்பட்டதா? அது அருமையா இருக்குது. மிக மிக நன்றாக. லிப்பிங். அங்கே கமிஸ் உள்ளதா? இதை காத்திருப்பதற்கான ஆவலே இல்லை. வாவ், ஐ மிஸ்ஸிங். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் நான் குமிழிகளை ஊதவும் முடியும். சரி, இந்த நீரூற்று நிஜமாகவே தங்கத்தால் செய்யப்பட்டதா? இது மிக பிரகாசமாக இருக்கிறது. சாக்லேட்ஸை அதில் மூழ்க விடலாம். நீ மிக அபாரம். நாளைக்கு உங்களோட பேசுறேன். அந்த இடத்தில் சிக்கிக் கொண்டது. ஓ, அதானே, எனக்கு தெரியும். உங்கள் அடுத்த வேலை இல்லை. ஐயோ, பிசா. இதுவரை இல்லாத அளவுக்கு ருசியான பீட்சா ஐஸ்கிரீம் மற்றும் கண்டிப்பாக இனிப்புகளால் செய்யப்படுகிறது என்று எனக்கு தெரிகிறது. வாவ், இது ஏற்கனவே அழகாக இருக்கிறது. பேசாமல் முன்னேறும். என்னுடைய இனிப்பு சேகரிப்பை எப்படி விரும்புகிறீர்கள்? இது மிகவும் பெரியது. நான் அதை என் சகோதரியுடன் பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் முதலில் பீஸாவின் வடிவத்தை வெட்ட வேண்டும். இப்போது இது பல்வேறு இனிப்புகளால் அலங்கரிக்கப்படுகிறது. ஆஹா, இவ்வளவு நிறைய இருக்கிறதா? மற்றும் நடுவில் M&M's. ஓ, சரி, வாருங்கள். பேரனே, நீ செம்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிறாயே. சரி, இது ரொம்ப ரொம்ப ரசமானது. ஆனா என்னோட சாந்த பீட்சாவை பண்ணணும். எனக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்முறை உள்ளது. அதை நீண்ட நாட்களா முயல விரும்பினேன். மாவினை முட்டை தொகுப்பில் வைத்து அதை எண்ணெய் தடவி சீசரால் நிரப்ப வேண்டும். சீஸ் வெளியேறாமல் தடுக்க முக்கியமானது மெல்ல அதன் முனைகளை உடைத்து விட்டால் போதும். உணர்ந்தேன். வேக விட தயாராக ஓவனுக்கு தொடக்குவோம். ஓமோ, வாசம்
கீரை மற்றும் தக்காளிகளால் அலங்கரிக்கிறோம். பாப்பாவுக்கு கொடுக்கலாம் பாட்டி, என்னை புன்னகைக்க செய்யாதே. அவர் என்ன செய்கிறார்? வாவ், அடப்போச்சு. ஓ கடவுளே. வாவ், முதலில் கிடலை உருட்டி தோடா டொமேட்டோ பேஸ்ட் ஐ பயன்படுத்து. அதை பரப்பி பசலை கீரை மற்றும் செர்ரி தக்காளி வைக்கின்றீர்கள். இது ஒரு நல்ல யோசனை. இப்போது துருவிய சீஸ், அதை பரப்பி பீட்சா நெருப்பு பயன்படுத்துவோம். சும்மா சரி, அனைவரும் ஒன்று தயாராக இருக்கிறது. மாமாமியா, நாம முடித்து விட்டோம். வாவ்! எல்லா பீட்சாக்களும் மிகவும் வித்தியாசமாகவும் அபூர்வமாகவும் உள்ளன. இந்த பீட்சா பெரியதாக இருக்கிறது. செயலாளர், நான் ஒரு பிஸ்கட் கண்டுபிடித்தேன். மனம் அற்புதமாக உள்ளது. இதன் ருசி ஒப்பிடத்தக்கது. பாட்டி எனக்காக சமைத்ததை நான் சாப்பிடுகிறேன். நான் அவளின் மிகவும் கடினமாக முயற்சிக்கிறார் என்பதை அறிகிறேன். ஆனால் இந்த பீட்சா பெரிதாக அசைவமாக இல்லை. இனிப்புகள் சந்தேகமே இல்லாமல் வெற்றி பெறுபவர் யார் என்பதை நான் அறிவேன். அவன் என் சகோதரன். ஓ, எங்கள் சமையல்காரரை சந்தியுங்கள். அவர் மிகவும் சுவையாகவும் அழகாகவும் சமைக்கிறார். இது எங்கள் இனிய பாட்டி. வீட்டு சமையலின் பல விஷயங்களை அவர் அறிவார். ஓ, இது எங்கள் பெரிய சகோதரி விவியன். அவள் விளையாடவே விரும்புகிறாள். ஆனால் நாங்கள் சமையல் சவாலை தொடங்குகிறோம். குழந்தை லில்லியன் பசிக்கிறாள். அவளுக்கு கேக் வேண்டும். சமையலுக்கான நேரம். நண்பர்களே, ஒரு சிறிய பிரச்சனை நான் பண்ணேன். எனக்கு ஒரு பெரிய வட்ட வடிவம் வேணும். கேக்கின் மையத்துல ஒரு சோளை பண்றோம். கேக்கை தானே சேர்க்கிறோம். சுவையான சாக்லேட் கிரீமை வென்ஸ்டி பண்றோம். முழு கேக்கையும் சேர்த்த பிறகு சமமாக்க தொடங்க நேரம் வந்துச்சு. அப்படியே பக்கங்களில் இருந்து இது எளிது. நாங்கள் வெறும் கிரீமை வெளியே பூசி எல்லாவற்றையும் ஸ்பேடுலாவால் சமமாக்க வேண்டும். ஏய், நான் ஏன் கிரீமால் மூடப்பட்டிருக்கிறேன்? இது என்ன பாட்டி? ஓ, பசிங்கவும் செல்லமே. நான் கையால் கிரீமை அடிக்க முயற்சிக்கிறேன். அது எளிதாக இல்லை. கிரீமை கேக்கில் பரப்புங்கள். அருமை. இப்போது என் வீட்டில் தயாரித்த ஜாம் எடுத்து விடுவோம். இதோ. ஓ, இதுவும் ரொம்ப சுவையாக இருக்குது. அதை கேக்கின் மேல் பரப்புங்க. சாக்லேட் வள கொண்டு மூடுங்க. முடிஞ்சது. விவியன், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது பாட்டி. நான் ஒரு கேக் செய்தேன். அதில் கூர்மையான குச்சிகளை ஒட்டுங்கள். அடுத்ததாக மார்மலேட் கண்கள் மற்றும் வாய் சேர்க்கவும். இது ஒரு முள்ளம்பன்றி போல தெரிகிறது. நகைச்சுவையாக இருக்கிறதா பாட்டி? பாட்டி, உங்க கத்தல் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. விவியன், இது ஒரு பிசாசு. சுவையான கேக் அல்ல. ஆமாம் ஆமாம், இப்போ எதையாவது கண்டுபிடிப்பார்கள். இப்போது இந்த சுவையான சர்பத்தை என் கேக்கில் ஊற்ற வேண்டும். அதற்கு பிறகு அதை மால்டீசர்ஸ் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை உள்ளன. எல்லாருக்கும் இந்த சாக்லேட்ஸ் பிடிக்கும். எனக்கு இல்லாம சார்ஸ். லில்லியன், இத முயற்சி பண்ணு. சிறந்த கேக்க தேர்வு பை. ஓ இல்ல, நாம் ஏதாவது யோசிக்கணும். ஓ, ஒரு பொம்மை கரப்பாம் பூச்சி. எல்லாரையும் பயமுறுத்துவேன். இது ரேடியோ கட்டுப்பாட்டுல உள்ளது. இப்ப எல்லாரும் பயப்படுவாங்க. அது உண்மையான கரப்பான் பூச்சி என் சமையலறையில். பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ, முடியாது. இது ஒரு கரப்பான் பூச்சி. இதை நீக்கணும். இங்கே வா, உன்னை சமையலறை சுத்தியால் அடிக்கிறேன். கரப்பான் பூச்சி, இது என் சமையலறையிலும் இருக்கிறது. இது போல இதுவரை இல்லை.
சதியா ஆற்ற முடியவில்லை. ஓ இல்ல, நான் அதை ஆற்ற போறேன். ஓ இது பயங்கரமா இருக்கிறது. நான் உன்னை தாக்குகிறேன். ஓ அவன் என் கேக்கை தாக்க முடிவு செய்தான். ஓ இல்ல முடியாது கேக், நான் அதை கெடுத்துட்டேன். ஓ எனக்கு உடம்பு சரியில்லை. இங்க என்ன நடந்தது? என் கேக் என்ன நடந்துச்சு? என் கேக்குகளுக்கு சிதறடுத்து என் ட்ரெயினர் விடுச்சு. சரி, குறைஞ்சது கிரீமை முயற்சிக்கிறேன். அதுதான் நல்லதல்ல. இதுவென்ன ஒரு கரப்பான் பூச்சியா? எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த கேக் சுவைக்காமலே வெற்றி பெறுகிறது. ஆம், முதல் வெற்றி உடனே எனக்கு. இப்போது எனக்கு பாப்கார்ன் செய்யுங்கள். ஆனால் இந்த முறை எல்லாவற்றையும் சுவையாக செய்ய உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்துங்கள். மிகவும் சரி சகோதரி. எனக்கு ஒரு டாஸ்டர் மற்றும் ஒரு ஜாடி மக்காச்சோள விதைகள் தேவை. சிறப்பு. நாங்கள் தானியங்களை டாஸ்டர் வைக்கிறோம். அதை விட அதிகமாக இப்போது அதை இயக்குகிறோம். எல்லாம் எனக்கு சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள். இல்லை. ஓ வாவ், 2 பாப்கார்ன் டோஸ்ட். சூப்பர். அவற்றை பிடிக்க மட்டும் மீதம் இருக்கிறது. மற்றும் மன்னிக்கவும் பாட்டி, அது என்ன? பாப்கார்ன் டோஸ்ட்களில் இருந்து ஏதோ ஒன்று மீதம் இருக்கிறது. சரி, நான் எங்கே இருந்தேன்? சரியாக. அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றுங்கள். அதை விட அதிகமாக. அருமை. இப்போது சில ஜெல்லி கரடிகள் மற்றும் மேலும் சாக்லேட் சிரப். பாப்கார்ன் டோஸ்ட் கொண்டு மூடுங்கள். இது ருசியாக வந்தது. பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இது அருமையாக இருக்கிறது. இப்போது எனக்கு சாதாரண மக்காச்சோளம் உள்ளது. நீங்கள் மக்காச்சோளத்தை ஹேர் ட்ரையர் கொண்டு சூடாக்க வேண்டும். ஓ பாருங்கள், மக்காச்சோள தான்கள் என் கண்முன்னே வெடிக்கின்றன. ஓ அதை பாருங்கள், முழு மக்காச்சோளம் பாப்கார்னாக மாறிவிட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. நான் லில்லியனுக்காக 2 முழு சோளக் கம்புகளை செய்தேன். ஆம், என் வீட்டில் தயாரித்த ஜாம்களை மேலே ஊற்றுங்கள். லில்லியன் அவற்றை விரும்புகிறார். ஜாம் எப்போதும் அதிகமாக இருக்காது. நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டிருப்பேன். ஓ அது என்ன? செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நாங்கள் மக்காச்சோளத்தை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைக்கிறோம். அதை விட அதிகமாக. ஆம், அருமை. இப்போது சுவையான தூள்களை எடுக்கிறோம். அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. ஒவ்வொரு தூளும் பப்ளிகம் ஆகிறது. தானியங்களோட இயந்திரத்தில் ஊற்றுறோம். நான் வண்ணமயமான பாப்கார்ன் பண்ண விரும்புகிறேன். சாதனத்தை ஆன் செய்து நான் இதை செய்ய முடியுமா என்று பார்ப்போம். வாவ், வண்ணமயமான பாப்கார்ன் அருமையாக வந்திருக்கிறது. லில்லியன், விரைவில் சுவையுங்கள். இந்த முறை எல்லாமே நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. கண்டிப்பாக நீ உன் சிறந்ததை செய்தாய். ஓ இதை பற்றி என்ன? இது பாப்கார்ன் சாண்ட்விச். குளிர். எனக்கு இது பிடிக்கும். இதில் சாக்லேட் மற்றும் மார்மலேட் இருக்கிறது. நான் இதை மிகவும் விரும்புகிறேன். ஓ அதை பாருங்கள், இது பாப்கார்ன் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சோளம் மற்றும் பழஜாம். ருசிகரமாக உள்ளது. வாவ், மற்றொன்று என்ன? வாவ், இது முழு வண்ண கோலம் பாப்கார்ன் இயந்திரம். இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆனால் நான் பாட்டியின் பாப்கார்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். உண்மையா? நன்றி செல்லமே. வெற்றி எனது. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். இப்போ எனக்கு ஒரு பார்க்கர் செய்யுங்கள். எனக்கு மிகவும் பசிக்கிறது. ரொம்ப சரி செல்லமே, சீசுட தொடங்குவோம். எனக்கு சில துண்டுகள் தேவை. நாம் ஒத்தி வைக்கிறோம். அடுத்ததாக நெயில் சாஸ் துண்டுகளா வெட்டணும். பின்னர் அவகாடோ துண்டுகள். எவ்வளவு தாசா மற்றும் சுவையா இருக்குது பாருங்க. அப்புறம் நறுக்கிய மாமிசத்தை எடுத்து அதை ஒரு வட்டமாக உருவாக்குவோம். அதில் ஒரு துளை செய்து நமது கட்லெட்டை ஒரு டோனட் போல இரு பக்கமும் வறுப்போம். நிச்சயமாக. பின்னர் நடுவில் ஒரு முட்டையை உடைத்து நாங்கள் முடித்து விட்டோம். இப்போ நான் சீஸ வச்சு உருக வைக்கிறேன். அப்புறம் நம்ம பர்கரை சேர்க்கணும். ஓ அருமை. இது மிகவும் ஆரோக்கியமானதும் ருசியானதும். நிறுத்து விவியன். இது உங்களுக்காக அல்ல. நான் உனக்கு சில சாலட் கொடுக்கலாம். அடடா, அச்சு, சாலட் அருவருப்பாக இருக்கிறது. பச்சை நிறத்தை நான் வெறுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. குளிர் சாதன பெட்டியில ஐஸ் கிராம் இருக்கிறது. அதை பார்க்கலாமா? ஆம், நான் சொன்னேனே, முழு ஜாடி இருக்கிறது.
பர்கருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் குக்கீஸ்களை எடுத்து ஐஸ்கிரீம் பற்றிய குக்கீஸ்களை சேர்க்கிறோம். அருமை. அடுத்ததாக நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ்களை எடுத்து மேசையில் ஊற்றுகிறோம். அப்படியே பின்னர் ஐஸ்கிரீம் குக்கீஸ்களை ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுகிறோம். என்னுடைய பர்கர் ருசியாக இருக்கும் என்று எனக்கு பின்பற்றுங்கள். இல்லை, எனது பர்கர் தான் சிறந்தது. உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, ஆனால் எனது பர்கர் தான் சிறந்த ருசியாக இருக்கும். நான் என் உடைகளை மாற்ற வேண்டும். இது எனது சிறப்பு பன்முக பர்கர் சமையலுடை. நாம் நமது சாசேஜ்களையும் கட்லெட்களையும் எடுக்கிறோம். அவற்றை கிரில்லில் சேர்த்து ஒரு மூடியால் மூடுகிறோம். சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஓ, அது ருசியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே எடுத்து ஒரு பர்கரை உருவாக்க தொடங்குகிறோம். இதோ ஒரு பர்கர் மொட்னா ஹாட் டாக். அதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? சாஸ், மஸ்டர்ட், ஹேனஸ், கேட்சப் சேர்க்கவும். அனைத்திலும் ஊற்றவும். சாஸ் எப்பவும் அதிகமா இருக்காது. குளிர். நான் தயாரா இருக்கிறேன். போன் அப்பெட்டிட். சரி, எல்லாமே சுவையாக இருக்கிறது. இந்த பர்கருடன் தொடங்கலாம். அதுல என்ன இருக்கு? அவகாடோவா? அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்காது. இதுல என்ன இருக்கு? வாவ், இது ஒரு குக்கி பர்கர். இது முயற்சிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆனால் நான் வேறொன்றை விரும்பினேன். வாவ், என்ன பெரிய பர்கர். இங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இங்கே யோசிக்கவே தேவையில்லை. செஃப் தான் வெற்றியாளர். ஓ, நானே சொல்லுமே. நான் பிரதானாக இருப்பேன். மைலிக்கு ரொம்ப சின்ன விருந்தாக நூடுல்ஸ் இருக்குது. குவெண்டினுக்கு சாமானிய அளவு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்குது. அது அவருக்கு சரி போடுகிறதாம். ஆனா சோஃபியை பாருங்க, அவளுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்குது. ஓ மை கடவுள். நிச்சயமாக நாங்க மைலியோட தொடங்குவோம். ஏமாற்றம் அடைய இது மிக வேகமாக இருக்கிறது. விரைவில் முயற்சிக்கவும். சரி, நான் சுவைப்பேன். சாக்லேட் நூடுல்ஸ் நான் ஒருபோதும் சுவைக்கல. சரி, இது ரொம்ப சுவையானது, ரொம்ப ருசியானது. இத கடைசி வரைதான் என்கிட்ட வேணும். இது ஒரு கப். நான் அதை சாப்பிட மாட்டேன். அது வலித்தது. மைலி, இனிமேல் அதை செய்யாதே. இப்போது எனது திரும்பம். ஒரு நூடில் முயற்சிப்போம். ருசிகரமாக இருக்கிறது. இப்போது நான் மேலும் சாப்பிட ஆசைப்படுகிறேன். அருமையாக இருக்கிறது. ஓ வாவ், என் விரல்களில் முழுவதும் சாக்லேட் உள்ளது. பாருங்கள், கூல். அதை நக்கி உறிஞ்ச வேண்டும். ஆம், சுவையானது. ஓ மை காட், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இந்த சாக்லேட் நூடுல்ஸை உருக்கலாம். இதற்கு நாம் ஹேர் ட்ரையர் பயன்படுத்துவோம். அருமை. இப்போது நமக்கு திரவமாக சாக்லேட் கிடைத்துவிட்டது. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே அத்தனை அற்புதமான மனம். ஆம், ருசி. இதை கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றலாம். அதே போல செய்யவும். சூப்பர். இப்போது கொஞ்சம் விப்ட் கிரீம் ஷேர் பண்ணுவோம். சரியானது. ஒரு ஸ்ட்ரா. ஓ வாவ், that was really sure. நான் இதை முயற்சிக்க எண்ணுகிறேன். இது அதி திறமையானது. இவ்வளவு அருமையான சாக்லேட் சுவை. ஆனால் இப்போது சோபியின் முறை. வாருங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நீங்க உண்மையிலே சொல்றீங்க செம்பஸ்டியன். இதை இப்ப முயற்சிக்கிறேன். அது ரொம்ப சுவையா தோணுது. அதுக்காக எனக்கு ஒரு மூள் தேவை. இங்க ரொம்ப நிறைந்துள்ளது. நான் ஒரே நேரத்துல அதிகம் சாப்பிடணும். சுவையா இருக்குது, நிறுத்த முடியல. எனக்கு இவ்வளவு நூடுல்ஸ் இருக்கிறது நல்லா உள்ளது. ருசி சூப்பரா சுவைக்கிறது. ஒரு நிமிடம், என்னை தும்ம வேண்டும். அச்சோ, என்ன? சோஃபி, உன் மூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பது என்ன? நூடுல்ஸ். என்னை பத்தி சிரிக்கிறத நிறுத்து. நான் இப்ப சரி சொல்றேன். பாரேன், நான் என் நூடுல்ஸ்ல வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். நீங்களோ பொறாமைப்படலாம். ஆனால் எங்களுக்கு மேலும் நூடுல்ஸ் வேண்டும். நீங்க அந்த பசிக்கண்களோட என்னை கடந்து பார்த்து கொண்டிருப்பீங்களா? சரி, நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். எல்லா நூடுல்ஸ்களையும் மேசையில வச்சு விடுவோம். இப்ப நீங்க சுவைக்கலாம். இது எனக்கு மிகுதியாக இருக்கிறது. நன்றி சோபி, நீங்க மிகவும் பொருத்தமாக இருக்கிறீர்கள். சோபி, நீ சாம். இது நாங்கள்ட சிறிய குழந்தை மக்காச்சோளம். மேலும் என்னிடம் வழக்கமான நடுத்தரம் மக்காச்சோளம் உள்ளது. வாவ், நான் இதை பார்த்திருக்கிறேன். இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மக்காச்சோளம்.
ஓ மை காட், மைலி, நீ ஏன் முதல் போக போற? ஓ ஆமாம், வா அதை சுழற்சி பண்ணுவோம். ஓ அதை என்ன பண்றது? ஆஹா, நான் இதனை முழுவதும் சாப்பிடலாம் என்று நினைத்தேன். பாருங்கள், என்னிடம் இவ்வளவு பெரிய சிரிப்பு இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? மெய்லி, வழக்கம் போல. வா, இது ஒரு ஜோக் தான். நான் அதை இப்போ சாப்பிடுவேன். போயிடுச்சு, சாப்பிட வேண்டிய அளவுக்கு இல்ல. ஓ வா சோஃபி, இது உன் முறை. ஆம், நான் அதை இப்போது முயற்சிக்கிறேன். என்ன செய்யலாம்? சரி, நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு சோளம் மிகவும் பிடிக்கும். சோபி, 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 நீ இன்னும் கவனமாக சாப்பிட வேண்டுமா? நான் தலை முதல் கால் வரை மக்காச்சோளத்தில் மூழ்கி உள்ளேன். சரி, நான் பழக்கமா இருக்கிறேன். அது ரொம்ப ருசியா இருந்தது. வாப்ஸ், மன்னிக்கவும் குவென்டின். அது பரவாயில்லை, நீ முடித்து விட்டாயா? அப்புறம் என் டர்ன். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய மக்காச்சோளம் இருக்கிறது. ஓ ஆமாம், நான் இதை அகற்றுகிறேன். வாயா, நான் இதை முயற்சி செய்யலாமா? எஸ், எவ்வளவு சுவையானது. எனக்கு மக்காச்சோளம் பிடிக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா உள்ளது. குவென்டின், ரொம்ப அழகா இருக்கே. கடைசி துண்டு. நான் இனி சாப்பிட முடியாது. ஓ பாவம் குவென்டின். ஓ, நீ உயிரோடு இருக்கிறாயா? சூப்பர். சோப்பிக்கு ஒரு சிறிய சாக்லேட் கிணறு இருக்கிறது. குவென்டினுக்கு நடுத்தர சாக்லேட் கிணறு மற்றும் நடுத்தர மார்ஷ்மெலோவுடன் ஸ்கூயர்கள். ஆனால் மைலியை பாருங்கள், அவள் எல்லா மரக்குற்றங்களையும் வாளை கொண்டு பிடித்து வைத்துக் கொண்டாள். அவளுக்கு மிகப்பெரிய சாக்லேட் கிணறு உள்ளது. ஆனால் இது சோஃபியின் முறை. பஞ்சுமிடை உள்ளது. சாக்லேட்டால் மூழ்கவும் ரொம்ப ருச்சியா உள்ளது. சோ அது அற்புதமா உள்ளது. ஆனா கொஞ்சமே. அதுதான் நான் சூக்கலேட்டை குடிக்க முடியும். எவ்வளவு சுவையானது, ரொம்ப நல்லது, எனக்கு பிடிச்சது. இப்பதான் அதை நக்க முடியும். ஆனா அது முடிஞ்சு விட்டது. ஐயோ. சோஃபி, உன் வாயின் அருகே சாக்லேட் இருக்கிறது. ஓ வேண்டிய நேரம். ஆமா, நீங்கள் சரியாக சொல்றீர்கள். இது என்னுடைய முறை. இதை நான் எப்பொழுதோ காத்திருந்தேன். மார்ஷ்மெல்லோவை சாக்லேட்ல மூழ்க விடுங்கள். வா, அருமையாக இருக்கிறது. ஆமாம், மிக குளிர்ச்சி. இப்போது அனைத்து மார்ஷ்மெல்லோக்களையும் எடுக்கலாம். ஓ முடியாது, நான் மார்ஷ்மெல்லோ கருவியை கைவிட்டேன். அச்சச்சோ, நான் நினைக்கிறேன் என் சாக்லேட் ஊற்று கிணறு முறிந்துவிடும். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எல்லோரும் எங்கே போகிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகாயம், அது வெடித்தது. ஆனால் அது நன்றாக இருந்தது. என்ன பார்த்து ஏன் அசரப்படுகிறீர்கள்? வாங்க, உங்களது திருப்பு. அது ஃபண்டாஸ்டிக்காவும் இருந்துச்சு. ஆனா குவென்டின், என்கிட்ட பெரிய கம்பி மற்றும் பெரிய சாக்லேட் நீரோட இருக்குது. நான் அதுல முழுவதும் செல்ல இருக்கிறேன். ஓ அத பாருங்க, சாக்லேட் முழுவதும் மார்ஷ்மெல்லோவை மூழ்கடிக்குது. நான் சுவைக்கிறேன். ஓ ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு பிடிக்குது. இணைப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. சுவையாக. என்ன? இல்ல, நான் வேற யாரிடமும் பகிர்ந்து கொள்ள போறதில்லை. இது எல்லாமே எனக்கு என்று. அவளுடைய வாழ்த்துக்களை பெற ஏமாற்ற வேண்டும். என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த குழாயை பாருங்கள். எல்லா சாக்லேட்டையும் திருட போகிறோம். நானே ஒரு புத்திசாலி. பார்க்க ஷோபி, இது வேலையை செய்கிறது. ஓஹோ, அருமை இல்லை? ஆமாம், நான் அதை என் சாக்லேட் நீரூற்று நோக்கி மாற்றக்கூடும். குளிர்ச்சியானது. ஓ அது பாய்கிறது பார். நாம் மேதைகள். இதுக்கு ரொம்ப ருசியானது. சரி, என்ன நடக்குது? நான் சாக்லேட்டை ஏன் இழந்தேன்? எல்லா சாக்லேட்டும் எங்க போனது? என்ன நடந்து கொண்டிருக்குது? அவங்க என்னை ஏமாத்துனாங்களா? எனக்கு சிறிய டோரிடோஸ் இருக்கின்றன. எனக்கு ஒரு சராசரி பகுதி உள்ளது. நான் பெரிய பேக் டோரிடோஸ் வச்சிருக்கிறேன். அது மோசமா இருக்கிறது. அது மிகவும் காரமாக உள்ளது. எனக்கு காரமான உணவுகள் பிடிக்காது. ஓஹோ, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, நான் ஒரு பெரிய சிப்பை வச்சிருக்கிறேன். மேலும் நான் ஒரு சின்ன சிப்பை வச்சிருக்கிறேன். என்னால இதை சமாளிக்க முடியும். இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். எனக்கு சராசரி சிப் உள்ளது. மிக பயங்கரமாக இருக்கிறது. ஒரு குறி எடுத்து பார்ப்போம். இல்லை 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 இல்லை, நான் அதை சாப்பிடுவேன். சரி, பரவாயில்ல. இப்போ என் தரணும்.
எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு காரமான பொருட்கள் பிடிக்காது. இது நியாயமற்றது. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் வலிமை மிக்கவர் என்பதை நிரூபிக்கணும். கொஞ்சம் மட்டும் மீதம் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம். நான் ஆக்கம் பண்ணேன். உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல, இது சுடுகிறது. இது வாசிக்கிறது. உதவுங்க. இல்ல, எனக்குள்ள எல்லாம் தீ பிடித்துக் கொண்டுள்ளது. ஆஹா, எனக்குள்ள தீ ஆரம்பிச்சு இருக்கு. நெருப்பு வெளிவருகிறது. நண்பர்களே, அது மிகுந்த சக்தி வாய்ந்தது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒருங்கள், நீங்கள் என் மடியிலா இருக்கிறீர்கள். ஓ, அதை இனிமேலும் செய்யாதீர்கள்.